கணவர் தெரிஞ்ச உடனே சும்மா இருக்கலாமா? சும்மா இருக்க கூடாது. அதனால ஐயா கலியுக மக்கள். பூலோகத்த வாசிகள் தேவர்கள். ஆமா, அப்படி அந்தர மூலமாக இருக்கக்கூடிய தேவர்களை கூட ஜப்த முனிவர்கள் தேவநாட்டில் இருக்கிறார்கள். ஆமா, அந்த தேவநாட்டில் இருக்கக்கூடிய ஜப்த முனிவர்களை கூட முதல் இந்த அர்ஜுன மகாராஜன் தவத்துக்கு செல்கிறாரு. தவத்துக்கு செல்கிற நேரத்தில் யாருமே அர்ஜுனா கூட கொடியோரமன தவம் செய்தது உலகத்தில் ஒருவர் கிடையாது. அப்பேற்பட்ட கொடியோரமன தவம் செய்து பரமனை நேர்முறையா நின்று பார்த்து நேர்முறையா சண்டை செய்து பரமன் இடத்துல நின்று 5 முகப்படத்த சர்ப்பகடியை வாங்கிட்டு வந்தாரு. ஆமா, கடவுளை ஒரு கோயில் கட்டி கடவுளை நம்ம உள்ள வச்சு இதுதான் கடவுள் சொல்லி கும்பிடுறோங்க. நாம கும்பிடுறோங்க. ஆனா கடவுளை நம்ம என்னைக்கு நேரோட பாத்துக்கிறியா? நேரோட பார்த்து கடவுள் நம்ம இடத்துல என்னைக்கு பேசிருக்குதா? விட மாட்டாங்க. இதுதான் கடவுள் என்று கோயில் கும்பிடுறோங்க. ஆமா, ஆனா கடவுள் இதுதான். யா கடவுள் தெரியுமா? இந்த வழிபட அர்ஜுனனை வந்து முதலாக பூசை பாதத்தை வணங்குற ஏழைக்கண்ணி தான் முதல் பூஜை. யாருக்குன்னா அந்த மாதிரி குறையெல்லாம் இருந்தால் உங்களால முடிந்து காணிகை கொண்டு வந்து கொடுத்து விட்டு அந்த அம்மாளும் என்னை பாதத்தை வணங்கி சென்றால் வேற நல்ல புண்ணியமோட குழந்தை பிறந்திருக்கிறது. ஆமா, அந்த புண்ணியத்தை வைத்து நானும் வந்திருக்கிறோம். அது மாதிரி குட்டக்குறி மனிதர்கள் சொல்றாங்களோ ஒரு இனத்தில் இறைவனிடத்துல கேட்டு பாரு, இறைவன் இல்லைன்னு சொல்வது கிடையாது. ஆமா, மனிதனிடத்துல கேட்டா இல்லைன்னு சொல்லி போவாங்க. ஆமா, அப்படியே ஒரு உள்ளமா நின்று வழிபட தெய்வத்தை வந்து வணங்கி சென்றால் அவ ஒரு பாவம் கரங்கள்லாம் நீங்கி விடுமா? இல்லையா? முதல் பூசை ஏழைக்கணி தான் எனக்கு முதலாக பூசை செய்யுது. அப்படி யாருக்கு நான் குறை இருந்தா வரலாம், வர்றது வராது அது முடிச்சிட்டோம். நாங்க சொல்றது எங்களுடைய கடமை. அப்படி சொல்லுங்க.
வந்தாரம் சொல்லக்கூடிய பாரிஜாத மலரை கொண்டு வரும் சாமி யாழைக்கண்ணி அநேகம் ஒரு வணக்கம் நாதா குருவே. ஆனா எத்தனையோ மனமெல்லாம் கடந்து வந்து அந்த கடந்த வர நேரத்துல எத்தனை பெண்களெல்லாம் என்னை வந்து வழிமறைத்திருக்கிறார்கள். ஆமா, எனக்கு இருப்பது 12 அழகு. எனக்கு இருக்குது 12 அழகு. ஆமா, இந்த அழகத்த இடத்துல மோகம் கொண்டு வந்தார்கள் பெண்கள் எல்லாம். ஆமா, அந்த பெண்கள் எல்லாம் துரத்தி விட்டு வர 7வது மனசுல கால் வைத்த உடனே இந்த பெண்ணுக்கு நல்ல பாதத்தை வணங்கி இருக்குது. ஆமா, பாதத்தை வணங்கின பெண்ணுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம் என் மனசுல ஒரு ஆசை. கொடுக்கலாம் சாமி. என்ன கொடுக்கலாம் சொல்லட்டுமா? எனக்கு ஒரு அப்படி கிடையாது. நல்ல பெண்ணை ஆசீர்வாதம் நல்ல பெண்ணை ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் கொடுத்த பெண்ணுக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கணும். யார் மாதிரி சொன்னேன் முதல்வாய் என்றியா? சரி இருக்கட்டும். ஆசீர்வாதம் வந்தவுடனே ஆசீர்வாதம் கொடுத்தவுடனே மாங்கல்யுடனே மகராசிய வாழ்வன் வந்தவுடனே பாத பூஜை செஞ்ச உடனே உன்னை பார்த்த உடனே கண்ணி பெண்ணு கல்யாணம் ஆவது தெரிஞ்சு போச்சு அவருக்கு. ஆமா, மாங்கல்ய பெற்று மகராசியாக வாழ்வு என்று சொல்கிறார். சொன்னாயே இவர் தான் ஒரு கணவர், இவர் தான் ஒரு கணவர் விடக்கூடாது. எங்க கூட்டு போனோம் அந்த நாளையிலே. ஆமா, அந்த அம்மா அக்கா இருக்கும்போது அன்னைக்கு நாங்க 2 பேர் தான். அன்னைக்கு அவர் தான் ஆண்டவர். அன்னைக்கு ஏலக்கண்ணி நம்ம பகவான் ஈஸ்வரன் முனித்தல் நல்லதாச்சு, அதனால நம்ம ஆடுறோம். அன்னைக்கு நாங்க 2 பேர் தான். ஆமா, அது அர்ஜுனன் அதே ஏலக்கண்ணி. அன்னைக்கும் இன்று நாளையில நாங்க 2 பேரும் கேட்டு வந்ததுன்னா அந்த மலைய மாதேஸ்வர சாட்சி தான். ஆமா இல்லையா? ஆமா, அப்படி இருந்தாலும் கணவர் பாத்தியா மாங்கலியோட மகராட்சியா வாழ்வேன்னு சொல்லுவேனே. ஆமா, சும்மா விடக்கூடாது.
மகாதேவா நான் வழி பார்த்து வந்த சாமி காலகண்டா திருநெற்றா பாருத்தவரே பாருங்கள் சாமி அரமனைக்கு போகலாம் வாசாம் அந்த முக்கண்ணா பழத்தை பரமனை பார்த்ததுக்காக ஒரே நோக்கமாக சிவனே சிவனை என்று நீங்க வருவீர் என்று சாமி எப்ப வருவீர்னு நான் வழி பார்த்து இருந்த சாமி வந்தது போதுங்க சாமி பாருங்க அரமனைக்கு போகலாம் அது மட்டுமா சாமி அரகரே மகாதேவா காலகண்டா திருநேத்ரா பொன்மலை திறத்தவரே சாமி அது மட்டுமா இருந்தா போதும் சாமி கைலகிரி வாசா பரமனை நான் கோரி வருகிற போது சிவனே போது இந்த பெண்கள் எல்லாம் என்னை வழிமறித்துக் கொண்டிருக்கிறது என் சிவனே பாத்துக்குங்க. ஆமா இதுக்கு மேல விடக்கூடாது. நாம எப்படி கூட்டணும் போனோம்? ஆமா எப்படி கூட்டணும் போனோம்? சாமி தெரியுமா? சொல்லுமா? சொல்லு. ஐந்தடிக்கு சாமி பஞ்சமே சாமி பஞ்சு மெத்த ஆறடிக்கு மல்லிப்பூ மாமா எனக்கு வீட்டுக்கு என்ன தெரியுமா எவ்வளவு அழகாமக்கு தெரியுமா மாமா சொல்றீங்க வாவான்னு சொல்ற ஆமா நடவாட்டிலே கூட்டு போனா செல்லாது நாம எப்படி கூட்டு போனோம் தெரியுமா அஞ்சடிக்கு பஞ்சு மெத்திய கேட்கவில்லை அந்த ஆறடிக்கு பஞ்சு ஆமா நான் எத்தனை பஞ்சு மெத்திய பார்க்கவில்லை மகாராஜா அவனுக்கு ஏடிஎம் கட்சி சும்மா இல்ல நல்ல செல்வம் காலத்துக்கு இப்படியே இருக்கு காலத்துக்கு இப்படி அப்படி அஞ்சடிக்கு பஞ்சு மெத்திய கேட்கவில்லை ஆமா ஆறடிக்கு பஞ்சு மெத்திய பார்க்க வரவில்லை அந்த முக்கண்டா படத்தை பரமான நான் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன் ஆமா இதெல்லாம் என்ன சோதனையா சிவனே குதிரை உண்டு ஆமா ரெண்டு பேருக்கு வரலையாமா நோவு ஆவி ஆவி போ கத்துறனாங்க
ஆனால் கேளுங்க சாமி, அழகரா மகாதேவம் யார குதிரை உண்டு, காலகண்டா தீனத்ரம் அது மட்டுமே கிடையாது சாமி. கலிகிரி வாசம் எடுத்து போட்டா சவுக்கு உண்டு. பரமநாதம் குதிரை ஒட்டு உட்காந்து என்ன போகுமா? சோதனை இறைவம் குதிரை தானே போகுமா? குதிரை தானே ஓடுமா? சவுக்கு எடுத்து சிறப்பு குதிரை ஓடும். அதான் சாமி, யாரா குதிரை உண்டு உனக்கு, எடுத்து போட்டா சவுக்கு உண்டு. வாழ்க சாமி, அரை மணிக்கு போகலாம். அந்த எடுத்தனுக்கு சவுக்கனை கேட்கவில்லை இறைவா. எடுத்தனுக்கு சவுக்கனை கேட்கவில்லை இறைவா. ஓட்டங்கள் குதிரையை கேட்கவில்லை இறைவா. நான் வந்திருப்பது அந்த பரமனே பார்ப்பதற்காக ஒரே நோக்கமாக வந்திருக்கிறேன். அது மட்டும் சாமி, நல்ல கீழிகள் மாமா ஊஞ்சல் உண்டா? எங்க வீட்டில் போய் சும்மா விடுனா சாமி, பேச கிளிகள் உண்டு. அது மட்டுமா, உனக்கு பிடித்தான ஊஞ்சல் உண்டு. நீங்க ஊஞ்சல் கட்டாடுதான் நம்ம 2 பேரும் ஒண்ணுக்கிறேங்க. ஆமா, அதனால சாமி, ஆமா, பேச கிளிகள் உண்டு, உண்டு. பிடித்தான ஊஞ்சல் உண்டு, ஊஞ்சல் உண்டு. வாருங்கள், அரை மணிக்கு போலாம். அழகரா என்ன ஊருக்கு போற சாமி? களி தொடக்கூடாது. தொடமாட்டான். ஏன்னா எங்க வீட்டுக்கு தெரியாது மட்டும். என்ன வந்து தொட்டமா ஏத்து போறேன். என்னவா நானா? அழகரா ஏய், நான் சாமியாடு ஒண்ணு கம்முனுது. இன்னைக்கு சொல்லு. இன்னைக்கு தாங்க. அப்படி இருந்தாலும் ஆமா, அரகரா அரகரா மகாதேவா கலகண்டா திருநேத்திரா கலிகிரி வாசா பரமநாதா என்று அந்த ஒரே நோக்கமாக வருகிற போதிய சிவனே, இந்த பெண்கள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பேச நல்ல கிளிகள் உண்டு. பேச நல்ல கிளியிலே நான் கேட்கவில்லை எரிவா. பிடித்து ஓட்ட சாயம், பிடித்து வெட்டால் பிடித்து வச்சு ஊஞ்சல் ஊஞ்சல் வச்சு பிடிச்சு ஆடுறதே பிடிச்சு ஆடுறதுக்கு. ஆமா, பிடிச்சு ஆட ஊஞ்சல் உண்டு. ஊஞ்சல் உண்டு. வாங்க கேட்கவில்லை செஞ்சியா. நாங்க என்ன பாடுபட்டிருக்கிறது தெரியுமா? அந்த பாவியா கத்திரிவாக செய்த வந்ததினால ஓராண்டு அஞ்சாத வாச காலம் கழிக்க வேண்டும் என்று சூதுநாள் பகலையாடி நாடு நகரெல்லாம் தோற்றுவிட்டு ஓராண்டுன்னு சொல்லக்கூடிய கால கழிக்க வேண்டும் என்று கானகத்தில் வந்து குடிப்பதே ஜோனாதீரு, படுப்பதே வட்டப்பாறை. எப்படியே குடிப்பதே ஜோனாதீரு, படுப்பதே வட்டப்பாறை, அடிவதே மூங்குளாட, உண்ணுவதே காய்கனிகள், வரப்பு தலைக்கனியாக, வாய்க்கால் பஞ்சு மெத்தையாக நாங்க வைத்து காலம் கழித்திருக்கிறோம். இந்த ஊஞ்சல நான் பார்க்க வேணுமா? இப்படிதான் நாங்க காலம் கழித்து வருகிற போது எங்களுக்கு வாய்க்காலே பஞ்சு மெத்தை இல்லையா? நீ வேணான்றியா? வேணடா. சொல்லி போறேன். என்ன சொல்றாரு? அவர் என்ன சொன்னாரு கேட்க மாட்டாரு. அது மட்டுமா சாமி? சாமி என்ன நீங்க மூணு சொல்லு. என்னல்லா சாமி சாதமுண்ட
சின்ன சாதம் உண்டு. ஆமா, அது மட்டுமா செலவழிக்க ரொக்கம் உண்டு. ஏமா உங்களுக்கு குளிச்சுக்கிச்சா? சரி, கழிச்சுக்கிச்சா? புள்ள போட்டு பண்ணுறியா? உனக்கு ஓட்டு பெருசாக்குதுமா. மூக்கில் ஒரு ஓட்டுக்குது, காதில் ஒரு ஓட்டுக்குது. கொஞ்சம் ஆசை பண்ணுங்க அம்மா ரைட்டா. அப்படின்னா சாமி சின்ன சாதம் உண்டு, செலவழிக்க ரொக்கம் உண்டு. மாசம் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவான உனக்கு என்ன பையன் நாடுக்கிறவா? நான் சொல்றேன் போதேமா. ஏய், ஏமா நீ தான சொல்ற சொல்லி ஆயிடுச்சு. அங்க ஒரு பேசு இங்க ஒரு பேசு சந்தோஷம். நான் நேத்து சொல்லவா? ஆமா. வாடுங்க. என்ன ஆயிரும்? ஏய், இந்த ஆண்டு சொல்லிட்டு அந்த ஆண்டு பேசக்கூடாது, நேரே பேசிடணும். இசையா? ஆமா. என்ன சொல்லுது? குருநாதா, அம்மா சொல்லுது சின்ன சாதம் உண்டு, சாதம் உண்டு, செலவழிக்க ரொக்கம் உண்டு. ஆமா. பாருங்கள் சாமி, எதுல நேரில் பேசலாம் வாடினே. நான் சொல்லிக்கிறேன் வாயமா பேசு நீ. நான் யாதுக்குறேன் மைக் போடுறேன். சாமி முன்ன சொன்ன குடிப்பது எதோன நீர் படுப்பது வட்டப்பாரா உண்ணுவது காய்கனிகள். காய்கனிலாம் நாங்க சாப்பிட்டு விட்டு கானகத்தில் இருக்கிறோங்க. அடுப்பு வச்சு சாதம் மூட்ட கூடாது, சாதம் செய்யக்கூடாது. அடுப்பு வச்சு சாதத்தை மூட்டி சாப்பிட்டு விட்டால் அந்த துரியோத ஓடி வந்து பார்த்தா அடுப்பு இருந்தா போதும், இன்னும் ஓராண்டு 5வது வருஷம் ஓட்டி வச்சிருவாங்க இல்லையா? அதனால நாங்க காய்கறிகளை பிரித்து சாப்பிடுறோம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? வேண்டாம். அது மட்டுமா இன்னும் எனக்கு சொல்லுமா. சின்ன சாதம் உண்டு, செலவழிக்க ரொக்கம் உண்டு, பேச கிளிகள் உண்டு, பிடித்தார ஊஞ்சல் உண்டு, எல்லாமே சொல்லிட்டோம். அது மட்டுமா தேவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், தேவர் எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் சொல்லி அவர் கேட்கல. நாம இதுக்கு மேல ஆமா யார் யார் எப்படி சேர்ந்து வந்தாங்க வாழ்ந்தாங்க வந்து சொல்லுங்கம்மா. அந்த பார்வதி சாமி என்ன சாமி? ஏ வணக்கம் பையா. என் வீட்டுல என்ன உட்காந்து தூங்கலாம் ரொட்டுகளை உண்டு போயிடா மண்டை கட்டு வரைஞ்சு போயிடா இதை போய் சொல்லிட்டு சாமி அந்த பார்வதியா பரமசிவனா ஒற்றுமையா கிளியா சதிபதியா கிளியா சதிபதியா என்ன குறை உங்களுக்கு? என்ன எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அது போல நம்ம வாழலாம். வாருங்கள் சாமி, வாருங்கள் சாமி. அரண்மனைக்கு போவோம். பார்வதி பரமசிவன் பார்வதிய பரமனையா அந்த தூரோச சாபத்தை பெற்று சுடுங்க சென்று சுடுகாட்டுல செத்த போனமெல்லாம் எடுத்து சாப்பிட்டு விட்டு பித்தவரி பிடித்து சுடுகள் அடைந்தார்கள், அலைந்து திரிந்தார்கள். பிச்சு போடுங்கம்மா பிச்சு போடுங்க. அது மாதிரி நம்ம சாபத்துக்கு ஈடாகணுமா? வேண்டாம்னு சொல்லிட்டா. ஆமா ஏமா பாரு பார்வதி பரமசிவன் சொல்லி பேச்சு சொல்லி கேட்டோம். அவர் வரலையா? வெறுக்கிறது நான் பண்ண கொடுப்போம். ஏன் ஆயிர நான் நீ பயப்படுறேமா? நக்கு போடுற மாதிரி கொடுப்போம். நீ ஏன் பயப்படுறேன்? ஏன் கணக்கு இருக்கிறா தண்ணித்து நான் அதுதான். ஏமா நீ பார்வதி பரமசிவன் போற சேர்ந்து வாழ்வோம். வாருங்கள் சாமி, அரண்மனைக்கு போவோம். ஆமா நீ சொன்னாலே அவர் எந்த சொன்ன கேட்கல. வேற என்ன சொல்ல சாமி? வேற என்ன சொல்
உனக்கு ஏற்கனவே திருந்துக்கிறல்ல பித்திக்க வேணுமா? அப்படி ஒரு அடின்னு வச்சியா? ஏன்னா பாம்பு கொத்தடி கொடுத்துது. ஏன்னா அது மட்டும் இல்ல, நீ 60,000 சம்பளம் ஆகிற வீக்குது அது வரமாட்டேங்குது. ஏய் காலை கை புதுசா நீ வீட்டுக்கு மேல அங்கேயே பயப்படுற கம்பெனி. ஆனால் சாமி, ஆமா இந்திரானா இந்திராணி போல. ஆமா ஏன் சதிபதி அடிக்கலையா? ஒற்றுமை வாழலையா? ஒற்றுமையா வாழ்நாங்களே வருங்கள் சாமி. அரண்மனைக்கு போலாம். கூப்பிடுறியா? நீ கூப்பிடுற வா, கூப்பிடுறேன். நான் கூப்பிடுறேன், நீ பயப்படுற? நான் கூப்பிட்டு கலைகள் சாமி. சிசியா இந்திராணி இந்திராணி போல. என்ன வார்த்தை? இந்திரனும் இந்திராணி போல. இந்திராணி போல 2 பேரும் சேர்ந்து வாழலாம். வருங்கள் சாமி. இந்திரான இந்திராணியா? ஆமா இந்திரான இந்திராணியா? இந்திரனும் இந்திராணியா? அந்த தேவேந்திர கலவார் அகலை என்று பெண்மேல ஆசைப்பட்டு. ஆமா யார் மேல? ஏமா இப்பதான் வந்தியா? அகலை என்று பெண்மேல ஆசைப்பட்டு. ஆமா ஒரு ஓணிக்காக ஆசைப்பட்டு. ஆமா அந்த பெண்ணிடத்துல பல 1000 வருடமாக தவம் இருக்கிற போது. ஆமா அந்த தவம் இருந்து ஆமா அந்த பெண்ணிடத்துல சேர வேண்டும் என்று சொல்லி ஆமா பல 1000 வருடமாக தேவேந்திர மன்னன் இருந்தாராம். ஆமா அதாவது ஆம்பளைங்களை மனசில் வச்சு அந்த பெண்ணு கூட சேரணும், அந்த பொண்ணு கூட சேரணும்னு சொன்னா ஆகாது. ஆகாது. பெண்ணு நினைச்சால் ஒரே நொடிக்குள்ள முடிச்சிடலாம். ஆமா அது மாதிரி தேவேந்திர மன்னன் பல 1000 வருடமாக தவம் இருந்தாரு. என்ன சேர முடியவில்லை. அவங்க சேரணும். அகல் என்ற பெண்மால சேர வேண்டும். அப்ப அகல் என்று சொல்லக்கூடிய ஆமா அந்த பெண்ணிடத்தில் சேர்வதற்காக ஆமா கரமுனியாக உருவமாறி ஆமா அங்க சென்று சேரும் போது என்னென்ன பெண்ணு இல்லையா? ஆமா சேரும் போது அப்ப கணவர் வந்து விட்டாராம் இல்லையா? கணவர் வந்துட்டார். கணவர் வந்த உடனே மாறி ஓடும் போது ஞானத்துல அறிஞ்சு இல்லையா? அந்த ஞானத்துல அறிஞ்சு தேவேந்திரா என்னுடைய மனைவி மேல நீ ஆசை வச்சதுனால மனைவி மேல ஆசை வச்சதுனால உன் உடம்பெல்லாம் ஓடினா போக முடியாத சாபம் கொடுத்தாராம். ஆமா அந்த சாபம் என்ன சாபம்? ஓனினா அதாவது பெண்கள் இருக்கக்கூடிய அபயம் அபயம் இதயம் சொல்லக்கூடிய ஓனி. அபயம் ஓனி அது பேர் ஓனி. ஆமா உடம்பெல்லாம் ஓடியா போக முடியாத சாபத்தை அதே போனோம். ஒரு வாடி விஸ்தந்தவனத்தை கேட்டாராம். ஆமா சுவாமி இப்படி சாபத்தை கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா இது உனக்கு மட்டும் தான் ஓனியா தெரியும். ஆமா இல்லையா? ஆமா இந்த நாட்டு மக்களுக்கு தெரியான்னு சொல்லி சாபம் விட்டாராம். சாபம் விட்டாரா? அன்னைக்கு இன்ன வரைக்கும் ஓனியா தான் இருக்கிறாரு. நான் ஓனியா போக முடியாது சாபம் வேண்டுமா? அகல் என்ற பெண்ணு அப்ப இருந்தாலும் நீ சொன்ன பார்த்தா எது சொன்னாலும் ஜெயிலுக்கு போடுறாரு. அது மட்டுமா? ஆமா மற்றவங்க எப்படி வந்தா தெரியுமா? எப்படி வரலாம் சொல்றவா? சொல்லுமா. சாமி ஆமா வேளாவண்ண சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஆமா 2 சம்சாரம் இல்லையாப்பா? ஆமா வள்ளி தெய்வானி இருவரும் இருக்கிறாங்க. அவங்களும் சதிபதியா வாழல, சதிபதியா வாழ்றாங்க. அது மாதிரி நாமளும் வரல. வாங்க ஏமா சாமி மட்டும் தொடாத. பொம்மாடி தொட்டாரு அவருக்கு ஆவறதில்ல. எத்தனை கோயில் பொன் மனசு எனக்கு தெரியாதா? ஏங்க எத்தனை பேர் கால் உங்களுக்கு முடிச்சது இன்னைக்கு அவர் கையில் ஆகல. நீ அவர் கையில் ஆகல. நீ தொட்டீங்க. அதாவது அர்ஜுனுடைய ஆத்து மணல என்னனாலும் என்னலாம் அர்ஜுனுடைய கூத்தி மாற எண்ண முடியாதா? அதுக்கு அர்த்தம் இது இல்லையா? அர்த்தம்னு சொல்லக்கூடிய பெண்ணே நோக்கம். ஆமா தவம் என்ன தவமே நோக்கம். வரம் என்ன வரமே நோக்கம். சண்டை நீ சொல்லுங்க பார்த்தா புரியுது சாமி. தவம் என்ன தவமே நோக்கம். ஒரே நோக்கமா? ஆமா. சண்டன்னா வில் போர்ச்சி செய்யக்கூடிய அர்ஜுனம் வில்லிலே பேர்த்து பட்டவன்.
ஆனா இன்னைக்கு வந்து நான் பரம கடவுள் தான் மனுஷன் ஒரே ஞாபகம் போறீங்க. எந்த நினைப்பும் கிடையாது. வேணான்றீங்களா? வேணாம். ஏமா வாங்க. ஏன் முருகனும் ஆமா. பள்ளி பள்ளி தெய்வானையா? நம்ம சேர்ந்து வாழலாம். ஆமா. இந்த புழுவத்தில் வாழலாம் சார். திசியா, நீ சண்டலிக்கணும். நான் இங்கே தான் பொத்தல் மனுஷன். ஆமா. பொது மனுஷன். பொத்தல் மனுஷன். நான் இத்தாடி சாடணும். ஆமாப்பா. ஜான் இல்ல பேசணும்னு. சரி சரி. அது என்ன புதுசா பேசி. சரி சரி. அப்படி இந்த ஆளம். ஆமா. வள்ளி வள்ளி தெய்வானி சொல்லக்கூடிய ஆமா. அந்த பெண்ணு வள்ளி இடத்துல சேர்வதற்காக முருக பெருமாள் எத்தனையோ வரணும் காலந்தாரு. ஆமா. அங்க வந்த பாட்டு தான் பந்து மாலை இருந்தாலும் வள்ளி. ஆமா. வெள்ள வெள்ள இது கொக்குகாலம் வெறுக்கடிக்கும் இது நகூரலாம். ஆமா. ஓ ஓனு வள்ளி சூ சூ அப்புறம் கவுண்டுகள் எடுத்து கமுங்கல்ல முடக்கிறது. ஆமா. கமுங்கல்ல காவலு காவலு. வள்ளி வள்ளி. ஆமா. அந்த வள்ளி இடத்துல என்ன பண்ணாரு? ஆணையா ஒரு மாதிரி வண்ணனை அனுப்புனாரு. ஆமா. ஆணிக்காக பயந்து ஓட்டுது. அப்ப ஆணைய பயந்து ஓடி பத்திர விட்டு கீழே இறங்கினா ஆனை பயந்து ஓடி போச்சு. மாயமா மறைஞ்சு திருப்பி ஏறி உட்காந்துக்கலாம். சின்ன சின்ன இது சிட்டுகாலம் சிங்காரமா நீ வரீங்களா. இன்னைக்கு பாடுறோம் மத்த பாட்டு. அவங்க பாடின பாட்டு தான் இன்னைக்கு நாம பாடுறோம். ஆமா. அப்படி சிங்காரமா வந்துச்சு மாயமா மறைஞ்சிருச்சுன்னா அப்பதான் முருகன் பார்த்தானா இதுக்கும் ஆசை இல்ல அப்படின்னு சொல்லி கிட்டுக்கிட்டுன்னு ஓடி போய் என்ன பண்ணாரு? சேர முடியாத அந்த கானகத்துல வேங்க மரமாக உருவமாக நின்று விட்டாங்க. ஆமா. அதனால நம்ம அந்த சாபம் பட்டு வேங்க மரமா உருவாகணுமா சொல்லி நீ சொன்னா கூட கேட்கல. வேற ஏதோ புட்டு புட்டு புடிச்சா சொல்லிட்டு சொல்லு. என்னமா சொல்ற? அவர் எங்க நடிக்கிற பத்தியா? நீ ஏமாறியா சூத்துக்குள்ள அடிச்சு போறாரு. இல்ல மந்தமான அடிச்சுவாரு. மன்மத ரதியம் எப்படி வந்தார்கள்? ஆமா. மன்மத ரதிய போல உலகத்திலே மிக சிறந்தையான அழகு. உலகத்திலே யாரும் அவங்கள போல அழகே கிடையாது. மன்மதன் ரதிக்கு மேல உலகத்தில் ஒருவரும் அழகு கிடையாது. கண்ணா எங்க அம்மா தான் வயசுல அழகு சூப்பரா இருப்பா. இப்பதான் மன்மத ரதியா? ஆமா. ஏன் மன்மத ரதி? ஏய் எங்க அம்மா வயசுல 10 பேருக்கு போயிருப்பாடா. ஏன் மிச்சமா போய் பல்ல பார்க்கறது தெரிஞ்சா பல்ல பார்க்கறது தெரிஞ்சா பல்லு ஒரே மாதிரி ஏய் வேலை சங்கத்து போறாங்க எங்க அம்மா. சங்கத்து போயிருக்கு 10 பேர் கூட. சங்கத்துக்கு பையனோட போனா நீ எங்க போய் கேக்குற? நான் வேற மாதிரி நினைச்சேன். என்ன சொல்ற? வாங்க என்ன சொல்லு. மன்மத ரதிய போல. ஆமா. சின்பம்லாம் வரலாம் சொல்ற. ஆமா. என்ன சொன்னானே கேக்குறீங்க? ஏன்னா உலகத்திலே சிறந்த அழகு மன்மதன் ரதி. ஆமா. அவங்களுக்கு மிஞ்சின உலகத்துல ஒருவரும் கிடையாது. அது போல நாங்க சேர்ந்து வாழலாம். வாருங்கள் சாமி. சாமி மன்மதன் சொல்லக்கூடிய ரதி. ஆமா. ரதி யாருடைய பிள்ளைன்னு கேட்டியா? யாருடைய பிள்ளை? பரமக்கனுடைய பிள்ளை. ஆமா. ரதி தேவி. ஆமா. மன்மதம் பரம கடவுளுக்கு மருகன் இல்லையா? ஆமா. அப்படி திருமணம் செய்து வைத்தார்களோ. திருமணம் செய்த ஆள் முதல்ல இருந்து ஏகப்பட்ட காமத்தில் சிறந்தவர்கள். காமத்தில் சிறந்தவர்கள் மன்மத ரதியம். ஆமா. அப்ப காமத்தில் சிறந்தவன் சொல்லக்கூடிய மன்மதன் கேட்டாரா,
என்னை கூட உலகத்துல ஒருவர் கிடையாது அழகலை சிறந்தவங்க என்றாலும் அப்பதான் ரதி என்ன பண்ணாராம், உன்னை கூட அழகலை என் தந்தையாரை பரம கடவுள் இருக்கிறார் என்னாராம். பரம கடவுளை உலகத்துல என்னை கூட அழகலை ஒருவர் சிறந்த கிடையாது கூடாது என்று வச்சிருக்கிற கையில் என்ன கரும்பு வில்லு. கரும்பு வில்லை எடுத்து பானப்பிராவரை செய்தாராம். ஈசனை கொல்வதுன்னு. ஈசனை கொல்வதற்காக பானம் போகிற போது அப்போது பார்த்தாராம், இந்த பானமாகப்பட்டது நம்முடைய கொல்லப்படுறது சொல்லி பரமக்கடவுள் என்ன செய்தாரு, நெத்தி கண்ணை திறந்தாராம். நெத்தி கண்ணை திறக்கிற போது அந்த மன்மதன் சொல்லக்கூடிய அந்த நெத்தி கண் பொறியாக போய் அந்த மன்மதனை எரித்து விட்டது. மன்மதனை எரித்த நேரத்தில் அதுதான் 10வது வனம் பாலைவனம். 10வது வனம் பாலைவனம். மரம் செடி கொடி ஒன்று கிடையாது, எறும்பு பில்லு பூசி ஒன்று கிடையாது, 84 ஒரு ஜீவதாதிகள் கிடையாது. அப்பேறப்பட்ட பாலைவனம். அது மாதிரி ஈசனுடைய கோபம் பட்டு எரிப்பதற்கு நம்மளுக்கு தேவையா இல்லையா? இல்ல மன்மதனுக்கு ரதிக்கு உறவு இருக்கிறது, உனக்கும் எனக்கு என்ன உறவு இருக்குது? அப்படின்றாலும் எத்தனை சொன்ன போதும் இன்னும் முகத்தை பார்க்கவில்லை, என்னோட பேசவில்லை. அதெல்லாம் தெரியுமா? எப்படி இருந்தார்கள் சொல்லியும் என் முகத்தையே பார்க்கவில்லை, என்னோடு பேசவில்லை. அதனால சொல்றேன்னா 7 கோடி கிளி. நான் முதல்ல கிளிக்கணுமா? இது எத்தனைமா? 4. இது எத்தனைமா? 3. மொத்தம் 4 3 சேர்ந்தாயமா? 4 3 சேர்த்தில்லப்பா. 4 3 7. நீ நாய்கிட்ட போய் நாய்கிட்ட பிடிச்சு கேளு. ஓ அப்படியா? நாய்கிட்ட பிடிச்சு கேட்கணும் தெரியுமா? அப்படி 7 கோடி போய் சாட்சிட்டோம். ஏன்னா நான் வந்த உடனே கணவர் தெரிஞ்ச உடனே அலுவலமா வந்துட்டேன். ஏன்னா ஆணு ஆசை இல்லையா? பொம்பளை இருந்தாக்கா ஒரு ஆம்பளை பாக்கலன்னா ரொம்ப ஆசை பாசமா இருக்கும். அதனால ஆசையாக வந்து விட்டேன். இப்ப என்ன தெரியுமா, அவருக்கு 7 கோடி பிரிச்சுட்டா. அவருக்கு என்ன தெரியுமா, நானு முத்து பல்லாக்குவோம், அவருக்கு முத்து பல்லாக்கி. சரி வர திரும்ப பாத்துக்கணும். நான் 7 பேர் தண்ணி மாதிரி கண்ணி காவல் வச்சுக்கிறேன். கோட்டுக்கு ஒரு ஆள் நிச்சு கண்ணு கருத்துமா பாத்துக்கணுமா. இன்னைக்கு ராணியம்மா சொன்ன கட்டளைப்படி நான் கோழி கேக்குறேங்க. நீங்க அரண்மனைக்கு சென்று அலங்காரம் ஆடை அழைத்து நல்லா நெகரேட் போட்டுக்கிட்டு சென்ட் அடிச்சு வரட்டா பக்கியம். ஆமா ஆமா கும்கும்னு சென்ட் அடிச்சு சந்திர குலத்தில் பிறந்தவங்க சக்தி கோடு தாண்ட மாட்டாங்க. ஆமா ஆமா போட்டு சாட்சி கிளம்பு சொல்லிக் கொண்டு வருகிற போது இந்த பெண் அகப்பட்ட நம்முடைய வலிக்குட்டி அனுமதிச்சு என்ன கீழே பாரு. 7 கோடி இருக்கிறது. 7 கோடி நீ குடுக்கணும். கோடி தவறாத குடுக்கணும் அம்சம். ஆமா 7 கோடி தாண்டி போனால் அம்மா ஆணு மேல அம்மா மேல